வெல்கம் டு டாக்டர் மைக்லீஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்ற பதிவிலும் மோட்டிவேஷன்ஸ் நியூ பர்ஸ்பெக்டிவ்ஸ் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். மோட்டிவேஷன் சொன்னால் என்ன? ஊக்கமுடைமை, ஊக்கமாக வேலைகளை செய்தல், ஊக்கத்தோடு செய்திகளை புரிந்து கொள்ளுதல், எல்லா செய்திகளையும் சிறப்பாகவும் பிழையில்லாமலும் பிசகில்லாமலும் புரிந்து கொள்வது அவசியம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன ஒரு உற்சாகமான ஒரு தன்முனைப்பு வேண்டும் அப்படின்னு கேட்டால், நம்ம முன்ன நின்று எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு ஒரு மனசில் வாங்கணும். நம்மளுக்கு முதல்ல எல்லா விஷயமும் தெரியணும் அப்படின்னு. அப்போ தெரிஞ்சுக்கிறது சரியாக தெரிஞ்சுக்கணும், தவறு இல்லாமல் தெரிஞ்சுக்கணும். ஏதோ ஒன்று தெரிஞ்சிட்டோம் அதுதான் ரைட்டு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ கரெக்ஷன்ஸ் வில் பி தேர் அப்படின்றத மனசில் வாங்கிட்டா, வாட் எவர் வி ஆர் அப்சர்விங், வாட் எவர் வி ஆர் லேர்னிங், அதில் நிச்சயமாக கரெக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு. ஸோ இந்த மோட்டிவேஷன்ஸ் நியூ பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது எப்படியெல்லாம் எங்கெல்லாம் ஊக்கத்தை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொன்னால், கம்ஃபர்ட் ஜோன், ஃபியர் ஜோன், ஃபியர் ஃப்ரீ ஜோன், அதுக்கப்புறம் லேர்னிங் ஜோன், க்ரோத் ஜோன், எங்கே எல்லா இடத்துலையுமே இந்த ஊக்கத்தை வளர்த்துக்கணும். ஊக்கம் இருந்தால் தான் நம்மளோட சோஷியல் லேர்னிங் அதெல்லாம் கிடைக்கும். க்ரோத்ஸ்னு இதை பற்றி இந்த தொடர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முதல்ல சொன்னோம், ஊக்கமுடைமை அத்தியாவசியம் அப்படின்னு சொல்லி பேசினோம். அந்த ஊக்கம் என்கிற வார்த்தை பள்ளிக்கூடம் படிக்கிற நாளில், ஸ்கூலில், எர்லி டேஸில் அந்த கம்ஃபர்ட் ஜோனில் என்ன இருக்கும்? குறைவான அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும், நிறைய கம்ஃபர்ட்ஸ் கிடைக்கும், ஃப்ரீ டைம் கிடைக்கும், லேசர் டைம் கிடைக்கும், அப்புறம் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஜாலி டைம், ப்ளே டைம் எல்லாமே அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே வரும். அதாவது நம்மளுக்கு தனியாக பொறுப்பு வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய கம்ஃபர்ட்ஸ், ஃப்ரீ டைமும் லேசர் டைமும் என்ஜாய் பண்ண முடியும். ஆனால் நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடுது அப்படின்னு சொல்லும்போது இந்த கம்ஃபர்ட் ஜோனோட குவாலிட்டியும் கம்ஃபர்ட் ஜோனோட இருக்கே அந்த ஃப்ரீக்வன்சி அட் வாட் டைம், எத்தனை நாளில் ஒரு நாள் எத்தனை தடவை நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன் கிடைக்கிறது அப்படின்னு சொன்னால் அதுவும் குவாலிட்டி வைஸ் குறையும். நம்பர் வைஸ் எத்தனை 3 அக்கேஷன் கிடைக்கும், 3 டைம் நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் அந்த ஃப்ரீ பீரியடும் குறையும். அதுக்கு என்ன காரணம்? ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இப்போ நம்ம பாட்டுக்கு நிறைய வேலை இருக்குது, அசைன்மெண்ட் எழுதணும், அப்போ உட்காந்து கேட்ஜெட் பார்க்குறது, டிவி பார்த்துறது, இல்லாட்டி வெளியில் போய் நின்று ரோட்டில் நின்று எத்தனை கார் எத்தனை பஸ் போகிறதுன்னு அதை வச்சு ஜஸ்ட் லைக் தட் யூ ஆர் பாசிங் த டைம், கில்லிங் த டைம் பை சீயிங் த வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொன்னால் அப்புறம் வந்து அசைன்மெண்ட் எழுதும்போது என்ன ஆகும்? யூ ஆர் என்ஜாயிங், யூ ஆர் கெட்டிங் இன் டு த கம்ஃபர்ட் ஜோன் விதவுட் கம்ப்ளீட்டிங் யுவர் அசைன்மெண்ட்ஸ். அப்போ தட் இஸ் நாட் அலவுடு. முதல் விஷயம், ஈவன் இஃப் யூ ஆர் என்ஜாயிங் இட் அப்படின்னு சொன்னால் இந்த அசைன்மெண்ட்லாம் நம்மளை விட்டு ரொம்ப என்ன பண்ணோம், இட் வில் ப்ரெஷரைஸ் டு டூ இட் இன் கொடுக்குற டைமுக்குள்ளே அதை வேலை செய்யணும்னு பண்ணோம். அந்த கொடுத்துருக்கிற டைமுக்குள்ளே அதை வேலை செய்யணும்னா நிறைய நேரம் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும், எக்ஸ்ட்ராவாக பண்ணி அந்த வேலையை செய்து முடிக்கணும். அதனால் கையில் அசைன்மெண்ட் இருக்குது, ஆக்டிவிட்டீஸ் ஆட் டு பி கம்ப்ளீட்டட் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இது கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே போயிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது வந்து தவறான எண்ண ஓட்டம். கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே போகிறதே தவறு இல்லை, அசைன்மெண்ட் முடிக்காமல் போகிறது தான் தவறு. அதே மாதிரி அசைன்மெண்ட் முடிக்கலை அப்படியே நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் வி மே கெட் இன் டு ஃபியர். எதுக்குன்னு சொன்னால் டீச்சர் மே லைக்லி டு பனிஷ், இல்லாட்டி கிளாஸை விட்டு கொஞ்ச நேரம் வெளில போய் சொல்லுவா, இல்லை ஏன் ஒய் ஆர் யூ நாட் டூயிங் இட்னு எல்லாருக்கும் முன்னாடியும் கேட்பாங்க. தோஸ் அண்ட் கொஸ்டின்ஸ் ஆட் டு பி ஆன்சர்டு அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே ஒரு என்ன இருக்கும், ஓரளவுக்கு நம்மளுக்கு ஃபியரை வந்து உருவாக்கும். ஏன்னா இந்த ஃபியர் வந்து வகுப்பறையில் மட்டும் வரும்னு இல்லை, சில நேரத்தில் நம்மளோட ஊக்க குறைவினால் சில வேலைகளை செய்யாது போகும்பொழுது அந்த நேரத்தில் தி வில் ஹேவ் டு ஃபேஸ் தி ரியாலிட்டி அப்படின்னா அப்போ அங்கே ஃபியர் இருக்கும். வேலைகளை முடிக்க முடியல அப்படின்றதுனால ஃபியர் இருக்கும். அது அப்புறம் முன்னாடியே சொன்னோம், லேர்னிங் ஜோன் சொன்னால் எப்போவுமே அதில் சேலஞ்சஸ் இருக்கும் தான். எதை தெரிஞ்சுக்கிறதா இருந்தாலும், ஊக்கத்தோடு சில புது விஷயங்களை கற்றுக்கிறதா இருந்தாலும் அங்கே சேலஞ்சஸ் இருக்கும். ஊக்கம் இல்லை, சாதாரணமாக நம்மளுக்கு கண்டிப்பாக கற்றுக்கணும், வி ஆர் வித்தின் திஸ் ப்ராக்கெட், வி ஆர் சப்போஸ் டு லேர்ன் தீஸ் திங்ஸ் அப்படின்னு ஒரு கமிட்மெண்ட்டோட கற்றுட்டா கூட அந்த நேரத்தில் என்ன இருக்கும், கமிட்மெண்ட் இருந்தால் கற்றுனாலும் சரி, கமிட்மெண்ட்டே இல்லாமல் விருப்பம் இல்லாமல் புது விஷயங்களை கற்றுக்கொண்டாலும் அங்கே என்ன இருக்கும், சேலஞ்சஸ் இருக்கும் தான். அந்த சேலஞ்சஸ் தாண்டின உடனே எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு என்ன இருக்கும், ஒரு க்ரோத் கிடைக்கும், வளர்ச்சி என்பதை பார்க்க முடியும். வளர்ச்சி என்பது என்ன? எந்த விஷயத்தை ஆரம்பிச்சிருக்கிறோமோ, ஒரு 10 செய்யுள் இருக்குது, மனப்பாடம் பண்ணணும்,
அது முதல்ல துளி துளியாக படிச்சிருக்கோம். அது 10 நாளைக்குள்ளே படிக்கலாம்னு நினைக்கிறோன்னு வைங்க. இப்போ 9 நாள் எஃபர்ட், 9 மணி நேரம், ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் படித்தா 9 மணி நேரம் எஃபர்ட் போட்டால் அதில் அது க்ரோத் தான் இல்லையா? இப்போ 10 செய்யுள்ள ஆல்மோஸ்ட் 9 செய்யுள்ள நம்ம படிச்சிட்டோம், 9 செய்யுளும் படித்து தெரிஞ்சிட்டோம் அப்படின்னு. அதாவது எல்லாத்துலையும் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும், ப்ராக்ரஸ் தெரியும். நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அந்த இந்த வளர்ச்சின்னு சொல்கிறது ப்ராக்ரஸ், யுவர் இம்ப்ரூவ்மெண்ட் டுவர்ட்ஸ் யுவர் லர்னிங், யுவர் இம்ப்ரூவ்மெண்ட் டுவர்ட்ஸ் யுவர் கம்ப்ளீட்டிங் அசைன்மெண்ட், தி எபிலிட்டி டு கம்ப்ளீட் த அசைன்மெண்ட் ஆன் யுவர் ஓன். அப்படி ஒன்று இருக்குது. சொல்லக்கூடிய செய்திகளை நாம் திறம்பட சொல்ல தெரியுது. இதெல்லாம் என்ன பண்ணிக்கிறோம், ஆர்கனைஸ் பண்ணுறோம். அதெல்லாமும் நம்மளோட க்ரோத்தில், நம்மளோட ப்ராக்ரஸ் இன் கம்ப்ளீட்டிங் தி அசைன்மெண்ட் அது கூட இருக்கும். இனிஷியல் ஸ்டேஜஸில் நம்ம அப்பாவோ தகப்பனாரோ இல்லை அண்ணாவோ மாமாவோ யாராவது நம்மளுக்கு அந்த எப்படி கணக்கு போடுறதுன்னு சொல்லி கொடுக்கணுமா இருக்கும். ஒரு 1 or 2 என்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண தெரிஞ்சிட்டோம்னு சொன்னால் அந்த சாப்டரில் இருக்கிற 30 கணக்கையும் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். அப்படின்னா இட் இஸ் அ ப்ராக்ரஸ். லேர்னிங் என்ன இருக்குது, ப்ராக்ரஸ் நடக்குது. லேர்னிங்கில் ப்ராக்ரஸ் நடத்தி கொண்டு இருக்குது. அதனால் என்ன செய்கிறோம், நிறைய விஷயங்களை புதுசாக தெரிஞ்சுக்கிறோம். அதனால் நியூ பர்ஸ்பெக்டிவ்ஸில் நம்மளோட க்ரோத்தை பற்றி கன்சிடர் பண்ணுறோம். என்ன எல்லாமே நம்மளோட ப்ராக்ரஸை பற்றி சொல்லுறது. என்ன விளையாடுறதுல, படிக்கிறதுல, ப்ராப்ளம் அசைன்மெண்ட் முடிக்கிறதுல, அதுக்கப்புறம் என்ன புது புது விஷயங்களை கற்றுக்கொள்வதில், இவை எல்லாவற்றிலுமே வளர்ச்சி என்பதை பார்க்கிறோம். என்ன ப்ராக்ரஸ் என்ற வார்த்தை வளர்ச்சி, மேலும் மேலும் ஊக்கத்துடன் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு உற்சாகம், என்கிற ஒரு உத்வேகம், இது எல்லாமே நம்மளோட வரும். அப்படின்னா ப்ராக்ரஸை நம்ம பர்டிகுலர் ட்ரெண்டில் பார்க்கும்போது இது எல்லாத்துக்கும் ஒரு கிராஃப் போடுறோன்னு வைங்க. ஓவர் த பீரியட் ஒரு 5 to 6 வீக்ஸில் அந்த ப்ராக்ரஸ், அந்த கிராஃப் எப்படி இருக்கும் தெரியுமா, அந்த ப்ராக்ரஸிவ் ட்ரெண்ட் மீண்டும் மேல் நோக்கி சென்று கொண்டே இருக்கும். இதற்கு எல்லா விதமான வாய்ப்புகளும் உண்டு, இல்லை இருக்கும். நம்ம நிதர்சனமாக பார்க்க முடியும். வாய்ப்புன்னு சொன்னால் எங்கேருந்தோ வர மாதிரி நினச்சக்கூடாது. நம்மளோட முயற்சினாலேயே நம்மளோட ப்ராக்ரஸை நம்ம மேலுக்கு கூட்டிகிட்டு போக முடியும், மேலுக்கு எடுத்து செல்ல முடியும். அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மையாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.